நம்முடைய வேண்டுதலை புறக்கணிக்காத நல்ல தெய்வம் இன்று உயிரோடு தான் இருக்கிறார். அவரிடத்திலே பக்தன் எப்படி வேண்டினான் பார்ப்போமா? சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கை பண்ணும். 2 காரியங்களுக்காய் வேண்டுகிறார். மீட்பை தாரும் என்று கதறுகிறார். ரட்சியும். பிரியமானவர்களே, இன்று மனிதர்களுடைய உயிரை பணயமாய் வைத்து இன்றை தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள பார்க்கிற சத்துருக்கள் இன்றைக்கு பூமியில பெருகி இருக்கிறார்கள். தேவ கிருபையினாலே தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒரு காரியம் என்ன? காரியத்தை வாய்க்க பண்ணும். தீமையை நன்மையா மாற்றுகிற தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நான் சொல்வது நன்மைக்கு ஏதுவான காரியங்கள், பிற நலனுக்காக, பிறர் ஆசீர்வாதத்துக்காக தீங்கை நீங்கி ஆண்டவர் அவர்கள் வேண்டுதலை கேட்டு நன்மையால் நிரப்ப போகிறார். ஆம், இன்றே நீங்கள் அவரை நோக்கி கேளுங்கள். காரியத்தை வாய்க்க பண்ணும். சமாதானம் என்கிற இந்த நல்ல காரியத்தை எங்கள் தேசத்தில் வாய்க்க பண்ணும். ஆண்டவராக இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்கன்னா கட்டாயமாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு மீட்பையும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் திருமண காரியத்தை, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்க காத்திருக்கிறீங்க, நல்ல காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். வேலை காரியமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவரே காரியத்தை நன்மையா வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றும், எல்லா தேவைகளை சந்தி. இப்போது அற்புதத்தை செய்து இவர்களை ரட்சித்து காரியத்தை நீ வாய்க்க பண்ண வேணுமா? ஜெபிக்கிறேன், காத்துக்கொள்ளும். இயேசு மூலமா வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.